ஹாய் ஆல். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா விளையாட போகிற 4வது டெஸ்ட் போட்டிக்கான ஒரு ப்ரெஸ் மீட் வந்து ரீசெண்டாக வந்து ரோஹித் சர்மா கொடுத்தாரு. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் வந்து பும்ராவை பற்றி சொல்லியிருந்தார். பும்ரா என்னென்னா அவருடைய ஸ்கில் செட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அதனால் வந்து நான் போய் அவருக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை. பும்ராவே வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருப்பார். அவரே வந்து அவருடைய ஸ்கில்ஸை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா பவுலிங் போடுவார். எந்தெந்த டைமில் எப்படி வந்து பிளேயர்ஸை பேக்கப் பண்ணி எப்படி வந்து பவுலிங் போடணும், பவுலிங் யூனிட் வந்து எப்படி கண்ட்ரோலாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பும்ராக்கு நிறைய டெக்னிக் தெரியும். அவரே வந்து அந்த இதை பார்த்துக்குவார். நான் வந்து குறுக்கிட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஸ்பின்னில் பார்த்திங்கன்னா அக்சர் பட்டேல் வந்து ட்ரை பண்ணார். அஸ்வின் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அக்சர் பட்டேலுக்கு ரீசெண்டாக வந்து குழந்தை பிறந்திருக்கிறதுனால அவர்னால பார்த்திங்கன்னா டீமில் வந்து ஸ்குவாடில் ஜாயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. குல்தீப் யாதவ் ட்ரை பண்ணதை பற்றி வந்து ரோஹித் சர்மா என்ன சொன்னார்னா, குல்தீப் யாதவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு இன்ஜுரியிலேருந்து அவர் இன்னும் ஃபுல்லாக வந்து ரெக்கவர் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு விசா ப்ராசஸில் கொஞ்சம் டிலே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவரை வந்து ஸ்குவாடில் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு வந்து ரோஹித் சர்மா வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். ஃபுல்லாக ரெக்கவர் ஆகியிருந்தார் அப்படின்னா குல்தீப் யாதவ் வந்து இந்த மேட்ச்சில் விளையாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுஷ் கோட்டையான்னு பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து உள்ளே எடுத்திருக்காங்க. தனுஷ் கோட்டையான்னு பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் லெவலில் சூப்பராக வந்து கிளப் கிரிக்கெட்டில் வந்து விளாண்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணவர். இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னரு. இவர் வந்து ஒரு 100 விக்கெட்ஸ்க்கு மேலே வந்து எடுத்திருக்காரு டொமஸ்டிக்கில். அது மட்டும் இல்லாமல் 2 செஞ்சுரி வந்து எடுத்திருக்காரு. அஸ்வினோடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு ஆளாக வந்து இவர் இருக்கார். பேட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 செஞ்சுரி வந்து அடிச்சிருக்கனால ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இவர் வந்து ஒரு சூப்பரான பிளேயராக வந்து இருப்பார். பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் 4வது டெஸ்ட் பார்த்திங்கன்னா மெல்போர்னில் நடக்குது. இந்த டெஸ்ட் போட்டி பார்த்திங்கன்னா பாக்ஸிங் டே அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து தனுஷ் கோட்டையன் வந்து இடம் பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். 11 ப்ராபபிள் 11ல் பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தரன் ஜடேஜா வந்து போட்டிருந்தாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இது போல் நிறைய வீடியோ உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.